Hi viewers, welcome back to my channel. This is Annapurni. How are you all? Hope you all are doing good. I'm too good with all your prayers and blessings. வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா வெரி ஜென்ரல் காமன் டாபிக் தாங்க, லாங்குவேஜ். பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஆர் ப்ரொஃபஷன். சரிங்களா? அது வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும். ஸோ எங்கே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பிளேஸ், ஒரு கரியரோ, அங்கே வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு வைட்டல் ரோல். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து காலேஜஸில் கேம்பஸில் வந்து நல்ல ஸ்கோர்ஸு, நல்ல அகடமிக் பர்ஃபார்மன்ஸு, நல்ல சிஜிபி எல்லாம் வாங்கியிருக்காங்க. பட் அவங்களுக்கு கேம்பஸ்ன்னு வர்றப்போ ஃபியூ ஆர் நாட் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி டியூ டு தேர் ப்ரெசன்டேஷன். எதில் லேக் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரெசன்டேஷன், அதாவது லாங்குவேஜ் ப்ரெசன்டேஷனில் ஃபியூ ஆர் லூசிங் தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நம்மளோட லாங்குவேஜ் எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம சைல்டுஹுட்லேருந்தே தாங்க. நம்மளோட தாய்மொழி எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த தாய்மொழியை வந்து நம்ம எப்படி கற்றுக்குறோம்? நம்மளோட ஃபேமிலிஸ் மூலியமாக இல்லையா? நம்ம அப்பா அம்மா, நம்மளோட கொலீக்ஸ் எல்லாம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேசுகிறத நம்ம சின்ன வயசில் இந்த சைல்டுஹுட்டில் வந்து கேட்டு 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 எப்படி கற்றுக்குறோம்? கேட்டு கேட்டு. ஓகே, ஸோ அதை கேட்குறோம், கேட்டு கேட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ எந்த ஒரு லாங்குவேஜ்க்குமே 4 ஸ்கில்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அதில் 2 skills ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஓகே, ஸோ வாட் ஆர் தோஸ் 4 skills அப்படின்னா LSRW. L லிசனிங், S ஸ்பீக்கிங் ஆர் ரீடிங், அண்ட் W ஃபார் ரைட்டிங். இதில் ஃபர்ஸ்ட் 2 skills தாங்க ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜ்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி நம்ம தாய்மொழியை சின்ன வயசுலேருந்து அதை கேட்டு கேட்டு கேட்டு, தட் இஸ் வாட் லிசனிங் ஸ்கில். ஓகே, கேட்டு 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 அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறோமோ அதுதான் ஸ்பீக்கிங் ஸ்கில். அதே மாதிரி தாங்க நமக்கு தாய்மொழியை தாண்டி அடுத்து வர காமன் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் தான் இல்லையா? இதை நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம்? we didn't go any abroad countries ஓ இல்லை வந்து ஃபாரினில் போயிருந்து அப்ராடில் போயிருந்து நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கல இல்லையா? நம்ம கற்றுக்கிட்ட இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து நம்ம கற்றுக்கிட்டது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். அதை நம்ம எங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ஸில் தான். நம்ம டீச்சர்ஸு, நம்ம பிரின்சிபல்ஸு இதை பேசி 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 கேட்டு 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 என்ன ஆயிடுச்சு, நம்ம தப்பாக பேசினாலும் ரைட்டாக பேசினாலும் அந்த ஸ்கூல்ஸில் தான் நம்மளோட லாங்குவேஜை டெவலப் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நம்ம சரியாக நமக்கு பேச தெரிஞ்சால் கூட ஸ்கூல்ஸில் வந்து நம்ம பேசுனது கிடையாது இல்லையா? அப்போல்லாம் வந்து ஒரு கம்பல்ஷன் இருந்தது, ஸ்பீக் இன் இங்கிலீஷ், ஸ்பீக் இன் இங்கிலீஷ், ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிற கேட்டு ஈவன் நானுமே அதை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஒரு மொழி வந்து அப்படி கம்பல் பண்ணியோ கம்பல்ஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராதுங்க. ஏன்னா நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது லேட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் இட் இஸ் அது கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா அதை வந்து ஒரு கம்பல்ஷனாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு துணிக்காமல் எப்படி நம்ம தாய்மொழியை கம்பல் பண்ணியாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பேசினாங்க, அம்மா பேசினாங்க, அப்பா பேசினாங்க, பாட்டி பேசுவாங்க, தாத்தா பேசுவாங்க. அதை இனிமையாக, அது செல்லமாக, அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ஸ்வீட்டாக நம்ம லாங்குவேஜை, நம்ம தாய்மொழி எப்படி சொல்லுவாங்க, அம்முக்குட்டி வாடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தங்கச்செல்லம் வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கேட்டு கேட்டு அப்போ வாடா அப்படின்னா வான்னு அர்த்தம், செல்லக்குட்டி அப்படின்னா நம்மளை கொஞ்சுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம சைல்டுஹுட்டில் வந்து நம்ம கேட்டு கேட்டு வி அண்டர்ஸ்டுட். இப்போ இது இங்கிலீஷில் வந்து நம்ம அம்முக்குட்டி அப்படி வந்து ரொம்ப ஸ்கூல்ஸில் வந்து அந்த டேர்ம்ஸில் நம்ம பேச முடியாட்டும். பட் கிண்டர் கார்டன் செக்ஷனில் we can use these type of phrases ஒரு யூஸ் பண்ணலாம். ப்ளீஸ் டியர் கம் டு மீ அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு தெரியும், ஓகே மேம் வந்து நம்மளை செல்லமாக கூப்பிடுறாங்க. பட் த சைல்ட் டசன்ட் நோ டு ரிப்ளை இன் இங்கிலீஷ். பட் ஐ திங்க் யூ கேன் அக்ரி, அதை ரிப்ளை பண்ணுறது அதோட மதர் டங்கில் இருக்கும். ஆனால் மதர் டங்கில் அதை ரிப்ளை பண்ணுறப்ப டோன்ட் சே நெகட்டிவ் வே, நோ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னால் எந்த குழந்தையும் பயந்து ஓடி போயிடும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம தமிழில், நம்மளோட மதர் டங்கில், தமிழோ ஹிந்தியோ ஏதோ அந்த மதர் டங்கில் நம்ம பேரண்ட்ஸ் எப்படி நம்மளை வந்து ஒரு ஸ்வீட்டாக, அதுதாங்க ஸ்கில்லு, அதுதான் ஸ்கில் நான் சொல்கிறேன். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்த ஸ்கில்லே அதுதான். அந்த ஸ்கில்லை தான் நம்ம ஒரு டீச்சருன்ற ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போய் அங்கே எல்லா ரோலும் பண்ணுறோம். அம்மாவாக நடிக்கிறோம், அக்காவாக நடிக்கிறோம், அப்பாவாக மாறுறோம், ஆன்ட்டியாக மாறுறோம். ஸோ என்னவா மாறினாலும் நம்ம சொல்லி கொடுக்குற விதம் வந்து குழந்தைங்க கிட்ட வந்து அன்பாக ஸ்வீட்டாக, அதுதான். ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையுமே தனிப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குது.
அதை தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அந்த காலேஜஸில் பசங்க போய் வந்து லாங்குவேஜ்னால் அவங்களோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்ணுறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவங்க அகடமிக்கில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? இதில் வந்து லாங்குவேஜுன்ற ஒரு இதில் வந்து ட்ராபேக் ஆயிடுறாங்க இல்லையா? எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன்னு தெரியுங்களா? நான் ஹையர் செகண்டரி ஹேண்டில் பண்ணுறப்ப மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தேவை கம்மிங் ஃப்ரம் வில்லேஜஸ்லலாம் வருவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, ஒரு சரௌண்டிங். நம்ம வந்து யாருமே வந்து ஒரு வெல்வர்ஸ்ட் இங்கிலீஷ் பேசுகிற ஃபேமிலியிலேருந்து வரல. ஆனால் நமக்கு அப்படி ஒரு நமக்கு அந்த ஒரு 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 சூழ்நிலையை வந்து சில பேரண்ட்ஸ் உருவாக்கி கொடுக்குறாங்க. வீட்லேயும் பேசுகிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசுகிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அந்த வாய்ப்புகள் கிடைக்காதனால தான், ஏன்னா ஒரு மொழி கிடைக்காதனால தான் அவங்க வந்து they are losing their opportunity. அந்த மாதிரி இனி வர ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரேஷன்ஸ் வந்து அந்த சூழ்நிலையை சந்திக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேள்விப்படுறப்ப. மேம், ஐ எம் குட் இன் மை அகடமிக்ஸ், நான் நல்ல சிஜிபியை வாங்கியிருக்கேன், பட் ஆனால் எனக்கு ஏன் கேம்பஸில் கிடைக்கலன்னு தெரியல, என்னோடய ப்ரெசன்டேஷன் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அவங்களோட ப்ரெசன்டேஷன், அவங்களோட இன்டர்ன்ஷிப், அவங்களோட ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ என்ன தான் டெக்னாலஜி வந்து ஏஐ வந்து என்ன தான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருந்தால் கூட நம்ம வாய்க்கு தாங்க அதிகம் வேலை, நம்மளோட மொழிக்கு தான் அதிகம் வேலை. சரிங்களா? அதை ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கான வாய்ப்பு நம்ம தானே தேடி கொடுக்கணும் ஒரு டீச்சர்ஸு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, யூ ஆர் ஸோ லவ்லி, ஒரு ஸ்கூலில் மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அங்கே தான் உன்னை பார்த்து டீச்சர் சிரிக்க மாட்டாங்க, உன்னை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து நீ தப்பாக பேசினா கூட டீச்சர்ஸ் வந்து உன்னை கரெக்ட் பண்ணி திருத்துவாங்க தங்கம். ஸோ வாட் ஐ எம் டெல்லிங் யூ, ஸ்கூலெல்லாம் கடந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ்லேயாவது இங்கிலீஷ் பேசுங்க. காலேஜை கடந்து வந்தவங்க அட்லீஸ்ட் ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் லாங்குவேஜ் இன் யுவர் ப்ரொஃபஷன்ஸ். இது டீச்சர்ஸ்க்கும் சரி, அப்கமிங் மீன்ஸ் நியூ ஜென்ரேஷன், நியூ டீச்சர்ஸாக நியூ ப்ரொஃபஷனுக்கு இந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து வர்றாங்க டீச்சர்ஸ்க்கும் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு தப்பாக இங்கிலீஷே ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வரலைன்னா கூட பரவாயில்லைங்க, தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசுங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். பாவங்க ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் லெவலில் அவங்கள நம்ம இம்ப்ரூவ் பண்ணி விடலைன்னா கண்டிப்பாக அவங்களோட கெரியர் வந்து ரொம்ப பாதிக்குங்க. உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கு. இனி வர காலங்களில் வந்து லாங்குவேஜு, சிஸ்டமு, மொபைலு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு, போக போகுது, இன்னும் எங்கேயோ போகுது இல்லையா? ஸோ வாய்க்கு கண்டிப்பாக, மொழிக்கு கண்டிப்பாக வேலை இருக்குமா இல்லையா? அதனால் இது நம்ம கையில் தான் இருக்குது, ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது. நீங்களும் நல்லா இங்கிலீஷில் பேசுங்க, நீங்களும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கிராமட்டிக்கலாக பேசுகிறது செகண்டரி, ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பேசினாதாங்க நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு திருத்திக்க முடியும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ் அ டீச்சர், இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு இம்ப்ரூவ் யூர் லாங்குவேஜ் ஸ்கில். தப்பாலாம் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதுடா செல்லம்மா, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே தப்பில் தான் திருத்திக்க முடியும். ஒரு தப்பு பண்ணால் தான் அது தப்புன்னு தெரிஞ்சு அதை கரெக்டாக பண்ண முடியும். ஓகே, ஸோ நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் இங்கிலீஷ், நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் தேர் லைஃப், நோ ஒன் இஸ் well versed and well fluented in English. Okay, so please improve your language. இந்த லிசனிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய மூவிஸ் பாருங்கள், ஹாரர் மூவிஸ் பாருங்கள், இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு பாருங்கள், அப்புறம் சப்டைட்டில் இல்லாமல் பாருங்கள். ஓகே, ஸோ நிறைய கேளுங்க, நிறைய அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க, அதை நீங்கள் அப்ளை பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். Okay, so all the very best for your future, my dear students. Okay, so stay tuned for my next video. If it is this tip, it is very useful for you, kindly subscribe my channel, leave comments on the comment box. Okay, so stay tuned for the next video. Okay, bye bye.